ஹாய், ஒலவலப்பு இல்லாமல் வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வானல்ல நறுக்கி வச்ச வெண்டைக்காயை சேர்த்திக்கோங்க. கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா டீப் ஃப்ரை பண்ணிகிட்டே வாங்க. வெண்டைக்காய் வளவளப்பு போயிட்டு நல்லா சாஃப்டாக நாம் ஃப்ரை பண்ணுறதுலே வெந்துடும். ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிவிட்டு உடனே வானலில் வாஷ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் க்ளீனாக வாஷ் ஆகிடும். அதே வானலில் எண்ணெய் சேர்த்திக்கிறேன். கடுகு கொஞ்சம் போட்டு கருவேப்பிலை போட்டுக்கிறேன். கடுகு நல்லா பொரியட்டும். கருவேப்பிலை சேர்த்தி நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்திக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கப்புறம் பூண்டு தக்காளியும் நம்ம சேர்த்திக்கலாம். நான் 1/2 கிலோ வெண்டைக்காய்ன்றனால ஒரு 1/2 தக்காளி மட்டும் போட்டுக்கிறேன். பூண்டு ஒரு 4 பல் தட்டி போட்டுக்கிறேன். வாசனையாக நல்லா இருக்கும். அப்புறம் நம்ம வதக்கி வச்ச வெண்டைக்காயையும் சேர்த்திக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நமக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்தி மஞ்சள் தூள், காரத்திற்கு மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம். அவ்வளோதாங்க. வேறு எந்த ஒரு பொடியுமே நம்ம சேர்த்த போகிறதில்ல. இதுவே போதும். அதை அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக தண்ணி தெளித்து நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடலாம். அப்பப்போ திறந்து கிளறி விடுங்க. வெண்டைக்காய் நல்லா வெந்துடும். லாஸ்ட்டாக மல்லித்தலை தூவி தேங்காய் துருவல் தூவி சுட சுட சர்வ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ஒயிட் ரைஸ், சாம்பார் சாதம், ரச சாதம் எல்லாத்துக்குமே ஒரு அருமையான ரெசிபி. அதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்கேன், நான் தமிழ்லேயும் கொடுத்துருக்கேன். நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.